அனைவருக்கும் வணக்கம். இன்று 10th சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் ஃபிசிக்ஸில் யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரிசிட்டினா மின்னோட்டவியல். மின்னோட்டவியல்னால் என்ன? மின்னோட்டங்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவை தான் நாம் மின்னோட்டவியல்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அதில் நாம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, மேக் எலக்ட்ரிக் கரண்ட் சர்க்கியூட்டு, அதாவது மின் சுற்றுகளை உருவாக்குறது. அடுத்து டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டினை வேறுபடுத்துதல். அடுத்து என்னென்னாக்க, இன்ஃபர் வாட் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி மீன், மின்தடை மற்றும் மின் கடத்து திறன் பற்றி உணர்ந்து கொள்ளுதல். அடுத்து என்னென்னாக்க, நோ த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் எ system of resistors connected in series and parallel. மின்தடையாக்கிகளினுடைய தொடர் மற்றும் பக்க இணைப்பு மற்றும் இது தொடர்பான கணக்குகளை தேர்வு காணுதல். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட். அது மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவு பற்றி அறிந்து கொள்ளுதல் மற்றும் அன்றாட வாழ்வில் இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது. அடுத்து டிஃபைன் எலக்ட்ரிக் பவர் அண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி அண்ட் எக்ஸ்பிளைன் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டு, அதாவது மின்திறன் மற்றும் மின்னாற்றல் வரையறுத்தல் மற்றும் வீட்டுக்கான மின் சுற்றுகள் பற்றி விளக்கமளித்தல். அடுத்து நோ த மாடர்ன் அப்ளையன்ஸ் சச்சஸ் எல்இடி பல்ப் அண்ட் எல்இடி டெலிவிஷன், அதாவது எல்இடி விளக்கு மற்றும் எல்இடி தொலைக்காட்சியினுடைய நவீன பயன்பாடுகள் பற்றி அறிதல். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னாக்கா இன்ட்ரடக்ஷனில் நம்ம யூ ஹேவ் ஆல்ரெடி லேர்ன் அபவுட் எலக்ட்ரிசிட்டி இன் யுவர் லோயர் கிளாஸஸ் ஹேவ் நாட் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மின்சாரத்தை பற்றி கீழ் வகுப்பில் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அப்போ என்ன அதாவது வெல் எலக்ட்ரிசிட்டி டீல்ஸ் வித் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் த்ரோ எ கண்டக்டர். எது வழியாக இது கடத்தப்படுது? கடத்தின் வழியாக மின்னோட்டமானது கடத்தப்படுது. கண்டக்டர் வழியாக. ஆஸ் எ காமன் டேர்ம் இஸ் ரெஃபர்ஸ் டு எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, தி யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இன் அவர் டே டு டே லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் indispensable. You are already aware of the fact that it is used in houses, educational institutions, hospitals, industries, etc. Therefore, அதாவது இன்ஸ்டியூஷன், ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலைகள் இங்கெல்லாம் பயன்படுது. ஜெனரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் பிகம்ஸ் வெரி crucial aspect of our life. In this lesson, you will learn various terms used in understanding the concept of electricity. Eventually, you will realize the importance of the applications of electricity in day-to-day situation. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, மின்னோட்டம் ஒரு வகையான ஆற்றல் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னோட்டம் ஒரு வகையான ஆற்றல். மின்னோட்டத்தினுடைய பயன்கள் நம்ம அன்றாட வாழ்வில் முக்கியமானது, வெரி இம்பார்ட்டன்ட். மின்னோட்டத்தினுடைய பயன்பாடு நமக்கு டே டு டே லைஃப்பில் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து என்னென்னு பார்த்தோம்னாக்கா, இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்குது. வீடு, கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் தொழிற்சாலைகள் போன்றவற்றில் மின்னோட்டத்தினுடைய பயன்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன அப்படின்னாக்கா, எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன? மின்னோட்டம். மின்னோட்டம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, the motion of electric charges through a conductor will constitute an electric current. அதாவது ஒரு கடத்தி வழியாக பாயும் மின்னோட்டங்களுடைய இயக்கமே மின்னோட்டம்னு சொல்கிறாங்க. ஒரு கடத்தின் வழியாக பாயக்கூடிய இயக்கமே மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் கடத்தின என்னது? கண்டக்டர். மோஷன்னா இயக்கம். அப்போ கடத்தின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்க? எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ அடுத்து என்னன்னாக்க, என்ன சொல்கிறாங்கன்னாக்க, the flow of water through a channel or flow air, the region high pressure and region low pressure.
அதாவது வந்து என்னென்னாக்கா நீரை போல் உயர் அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி வீசும் காற்றினை போலவே எலக்ட்ரான் கடத்தியின் வழியாக பாய்ந்து செல்வதை நம்ம மின்னோட்டம்னு சொல்கிறோம். நீர் எப்படி வந்து மேட்டுப்பகுதியிலேருந்து பள்ளப்பகுதிக்கும், அதுபோல் வந்து அழுத்தம் மிகுந்த பகுதியிலிருந்து அழுத்தம் குறைந்த பகுதிக்கும் எப்படி எப்படி செல்கிறதோ அதே போல் தான் எலக்ட்ரானும் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து என்னென்னாக்கா, in a similar manner the electric current passes from the positive terminal through a wire shown. இங்கே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், படத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து ஒரு சாதாரண மின்சுற்று அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சாதாரண மின்சுற்று. ஒரு பேட்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஒயர் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? சரிங்களா? இரு முனையிலையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பல்பை வந்து ஒளிர செய்யலாம். எலக்ட்ரிக் ஃப்ளோ, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. கரண்ட் வந்து என்ன ஆகுது, ஃப்ளோ ஆகுது. எலக்ட்ரான் ஓட்டம்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் ஓட்டம். எலக்ட்ரான் நம்ம வந்து எதிர்மின் சுமை உடையது. எலக்ட்ரான் வந்து என்னது, எதிர்மின் சுமை உடையது. எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுது, இப்படி இந்த வழியாக செல்லுது, இப்படி இந்த வழியாக என்ன ஆகுது, செல்லுது, இப்படியே சுற்றி வரும், இப்படியே வந்து சுற்றி வருது எலக்ட்ரான் இல்லைங்களா, பேட்டரியிலேருந்து. அதான் எலக்ட்ரான் ஓட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆஃபன் டேர்ம்ட் அஸ் கரண்ட் அண்டு இட் இஸ் ரெப்ரசன்டேட்டட் பை த சிம்பிள் ஐ. இது நம்ம வந்து எந்த குறியீட்டினால குறிப்பிடுறோம், ஐங்கிற எழுத்தினால குறிப்பிடுறோம். ஐங்கிற எழுத்தினால குறிப்பிடுறோம் எதை, மின்னோட்டத்தை. மின்னோட்டத்தை நம்ம எதனால் குறிப்பிடுறோம், ஐ என்ற எழுத்தினால் நாம் குறிப்பிடுறோம். சரிங்களா? ஏன்னா 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், அதுக்காக நம்ம வந்து இது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? மின்னோட்டத்தை வந்து ஐ என்ற சிம்பிளால் வந்து நம்ம குறிப்பிடுறோம். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் ஏ கண்டக்டர். அதாவது மின்னோட்டத்தை ஐங்கிற எழுத்தால் குறிக்கலாம். கடைசி ஒன்றின் ஒரு பகுதியின் வழியே மின்னோட்டங்கள் பாயும் வீதம் மின்னோட்டம். கடைசி ஒன்றின் வழியே பாயும் வீதம். கடத்தினா கண்டக்டர், கடைசி ஒன்றின் வழியே பாயும் ஃப்ளோ, பாயிறது இல்லைங்களா, அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், மின்னோட்டம்னு சொல்கிறோம். சரிங்களா? மின்னோட்டம்னு சொல்கிறோம். மின்னோட்டங்களுடைய ஒரு கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பகுதி வழியாக கியூ அளவு மின்னோட்டம் டி காலத்தில் வந்து போகுது அப்படின்னு சொன்னோம்னாக்க, டி காலத்தில் குறுக்குவெட்டு பரப்பில் இது கியூ அளவு மின்னோட்டம் செல்லுது அப்படின்னு சொன்னோம்னா, கியூ அளவு மின்னோட்டம் எப்போ, டி காலத்தில் செல்லுச்சு அப்படின்னு சொன்னாங்க, ஐ ஈக்குவல் டு மின்னோட்டம் வந்து ஐ ஈக்குவல் டு கியூ, ஐ ஈக்குவல் டு கியூ பை டி, ஐ ஈக்குவல் டு கியூ பை டி அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடலாம். சரிங்களா? ஐங்கிறது மின்னோட்டம், கியூங்கிறது என்ன, அளவு, குறிப்பிட்ட அளவு நேரத்தில் எடுத்து செல்லப்படுவதற்குரிய விகிதம். சரிங்களா? ஐ ஈக்குவல் டு கியூ பை டி. 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு. எஸ்ஐ அலகு யூனிட் ஆஃப் கரண்ட் இஸ் ஆம்பியர். 1 மார்க் கொஸ்டின். என்ன ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர். ஆம்பியர் வந்து எந்த எழுத்தால் குறிப்பிடுவோம், ஏங்கிற எழுத்தால் வந்து குறிப்பிடும். ஒரு ஆம்பியருங்கிறது ஒரு கூலும் பை ஒரு செகண்ட், ஒரு கூலியம் பை ஒரு செகண்ட். சரிங்களா? when a charge of 1 coulomb flows across cross section of conductor 1 second. அது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஆம்பியர் வந்து ஏன்னு குறிப்பிடும், ஒரு வினாடி நேரத்தில் கடத்தில் ஏதாவது ஒரு குறுக்குவெட்டு பகுதி வழியாக கடந்து செல்லும்போது கடத்தியில் பாயும் மின்னோட்டம் ஒரு ஆம்பியர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். கடத்தியில் செல்லக்கூடியதை வந்து நம்ம ஒரு ஆம்பியர்னு சொல்லுவோம். சரிங்களா? சால்வ்டு ப்ராப்ளத்தை பாருங்கள். கொஷின் கொடுத்துட்டாங்க, 12 கூலம் மின்னோட்டம் 5 வினாடி நேரம். சரிங்களா? ஒரு மின்விளக்கு வழியாக பாய்கிறது அப்படின்னா அதன் வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கியூ எவ்வளவு, மின்னோட்டத்தினுடைய குறியீடு கியூ எவ்வளவு, 12. கியூ எவ்வளவு, 12. டைம் எவ்வளவு, 5 செகண்டு. அப்போ கரண்ட் ஃபார்முலா என்ன, ஐ ஈக்குவல் டு கியூ பை டி. இப்போ கியூ வந்து 12, டி வந்து 5. அப்போ ஆன்சர் என்ன வரும், 2.4. 2.4 இல்லைங்களா? 2.4. அடுத்து வந்து என்னது, எலக்ட்ரிக் சர்க்கியூட்டு. மின்சுற்றுங்கிறது
பாருங்கள் படத்தில் கொடுக்குறாங்க இல்லைங்களா, மின் சுற்று எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். அதில் வந்து என்னென்ன இருக்குது, பேட்ரி இருக்குது, பேட்டரிக்கு அடுத்தது அம்மீட்டருங்க அடுத்தது கீக்கு அடுத்தது பல்பு. இதில் வந்து என்ன அடுத்து ரியோஸ்டாட், அதாவது மின்தடை மாற்றி, மின்தடை 4 ஓம். சரிங்களா, இதில் மின்னோட்டம் வந்து இப்படி இந்த வழியாக செல்லுது, இப்படி இந்த வழியாக வந்து மின்னோட்டமானது செல்லுது. இது மின்னோட்டம். சரிங்களா, மின்னோட்டம் இப்போ எப்படி செல்லுது, இப்படி தான் செல்லுது. மின்னோட்டமானது டைரக்ஷன் இப்படி இருக்குது. மின்னோட்டத்தினுடைய டைரக்ஷன் முக்கியம். சரிங்களா, இதுதான் வந்து ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா, எலக்ட்ரிக் சர்க்கியூட்டுங்கிறது ஒரு பேட்ரி இருக்கும், அம்மீட்ரு, இப்படி இதன் வழியாக வந்து செல்லக்கூடியது. அது நம்ம வந்து மின் சுற்று அப்படின்னு சொல்லுவோம். பல மின்கூறுகளுடைய வலையமைப்பு போன்ற உருவாக்கப்பட்ட ஒரு மூடிய சுற்று அல்லது பாதை. மின்சாதனங்களை மின்னோட்டத்தின் மூலமாக மின்கலத்தை இணைக்கும் பாதையாக மின்கம்பிகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. மின்கலம், மின்விளக்கு, சாவி ஆகியவை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு எளிய சுற்று தான் இந்த சுற்று. சரிங்களா, அடுத்ததாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்ததாக வந்து நமக்கு அந்த மின்கூறின் பயன்பாடு, குறியீடு. சரிங்களா, இதை கொடுத்துருக்காங்க. அதாவது காம்போனன்ட், இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. காம்போனன்ட், யூசஸ் ஆஃப் த காம்போனன்ட், சிம்பிள் யூஸ்டு, குறியீடு. இதெல்லாம் நமக்கு 2 மார்க் கொஸ்டினில் இப்போ கேட்பாங்க. அதை பார்த்துங்க. அம்மீட்டர்னால் எப்படி இருக்கும். சரிங்களா, அம்மீட்டர்னால் எப்படி இருக்கும், ஏங்கிற குறியீட்டில் இருக்கும். அம்மீட்டருங்கிறது ஏங்கிற குறியீட்டில் இருக்கும். சரிங்களா, அடுத்து வோல்ட் மீட்டர், பிங்கிற குறியீடு, கால்வனாமீட்டர், ஜிங்கிற குறியீடு. இது டயோடு. அடுத்து லைட் எமிட்டிங் டயோடு, எல்இடி. அடுத்து வந்து கிரவுண்ட் கனெக்ஷன், இது சிம்பிளு, இது புவியோட தரை இணைப்பு. சரிங்களா, அம்மீட்டர் எதுக்கு பயன்படுது, வந்து எதுக்கு பயன்படுது, மெஷர் ஆஃப் கரண்ட், மின்னோட்டத்தை அளக்க பயன்படுது. அடுத்து வோல்ட் மீட்டர் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்தத்தை அளக்க பயன்படுது. இல்லைங்களா, மின்னழுத்த வேறுபாட்டு அளவிட பயன்படுது. அடுத்து கால்வனாமீட்டர் எதுக்கு பயன்படுது, ஜிங்கிறது இருக்குது இல்லைங்களா, அது எதுக்கு பயன்படுது, மின்னோட்டம் மற்றும் திசையை அறியறதுக்கு பயன்படுது. அடுத்து யூஸ்டு எலக்ட்ரானிக் டிவைசஸ், டயோடு மின்னணு கருவியில் வந்து பயன்படுது. யூஸ்டு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே, அதாவது 7 துண்டு காட்சி பலகைகளில் பயன்படுது. ஒளிமின் டயோடு எதுக்கு பயன்படுது, லைட் எமிட்டிங் டயோடுனா ஒளிமின் டயோடுன்னு சொல்கிறது. இது 7 துண்டு காட்சி பலகைகளில் பயன்படுது. அடுத்து கிரவுண்ட் கனெக்ஷன், புவி இணைப்பு, தரை இணைப்பு. இது மின்சாதனங்களை பாதுகாக்க பயன்படுகிறது. சரிங்களா, இதான் அதில் கொடுத்துருக்கிறது. சரிங்களா, அடுத்தது வந்து என்னன்னாக்க, இந்த சர்க்கியூட் இஸ் த சுவிட்ச் ஆஃப் ஆன் பல்ப் க்ளோஸ், சுவிட்ச் ஆஃப் த பல்ப் டஸ் நாட் க்ளோ. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், மின்கலத்தினுடைய நம்ம வந்து அது சாவியை வந்து நம்ம அணைக்கும் பொழுது, அதாவது படத்தில் காட்டுறதுல மின் சுற்றில் மின்கலங்கள், மின்விளக்கு மற்றும் சாவி போன்ற பல மின்கூறுகள் இருக்குது. இந்த மின்கூறுகள் அனைத்துமே வந்து குறிப்பிட்ட குறியீடுகள் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. இந்த குறியீடுகளை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு மின்சுற்றினை அமைக்கிறது எளிதாக இருக்கும். மின்சுற்றினை அமைப்பது எளிதாக இருக்கும் இல்லைங்களா. அதுதான் பை கன்வென்ஷன் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் டேக்கன் அஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் ஆப்போசிட் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதாவது என்னன்னாக்கா, மின்னோட்டத்தினுடைய திசையானது நேர்மின் மின்னோட்டத்தின் திசையில் இருக்கும், அல்லது எதிர் மின்னோட்டம் செல்லும் திசைக்கு எதிர் திசையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர் திசைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இந்த இதில் வந்து இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டினில் பை கன்வென்ஷன் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் டேக்கன் அஸ் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் ஆப்போசிட் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். அதாவது மின்னோட்டத்தினுடைய திசையானது நேர் மின்னோட்டத்தின் திசையில் இருக்கும், அல்லது எதிர் மின்னோட்டம் செல்லும் திசைக்கு எதிர் திசையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, மின்கூறுகள்ங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா மேலே, அந்த டயோடு இல்லை பேட்ரி, பல்பு. சரிங்களா. அந்த குறியீடுகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து சர்க்கியூட்டை வந்து போட்டுடலாம். சர்க்கியூட்டை
போட்டுடலாம் இல்லைங்களா. எளிதில் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், சர்க்யூட்டை அமைக்க முடியும். அடுத்தது எலக்ட்ரிக் முதல்ல நம்ம என்ன சொன்னோம், எலக்ட்ரிக் காம்போனன்ட்ஸ் மின்கூறுகள்னு சொன்னோம். மின்கூறுகள்னால் இந்த டயோடு, கால்வனாமீட்ரு, பேட்ரி அது எல்லாத்தையும் மின்கூறுகள்னு சொல்லுவோம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் மின்னழுத்தம்னு சொல்கிறது. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னாக்க என்னென்னு சொல்கிறது, மின்னழுத்தம். அதாவது மின்னழுத்தம்னா என்ன அப்படின்னாக்க, அதாவது ஓரளவு நேர்மின்னோட்டத்தை, அதாவது பாசிட்டிவ் சார்ஜை வந்து இன்ஃபினிட்டி முடிவில்லா தொலைவில் இருந்து மின்விசைக்கு எதிராக அந்த புள்ளிக்கு கொண்டு வரப்படக்கூடியது தான். அதாவது ஃபெமிலியர் வித் வாட்டர் கரண்ட், ஏர் கரண்ட் is known also. There must be difference temperature between the 2 points solid, the heat flow it. Similarly, difference in electric potential is needed to flow the charges a conductor, it the conductor the charges. மின்னழுத்தங்கிறது மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்லி. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னால் மின்னழுத்தம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் மின்னழுத்த வேறுபாடு. அதாவது நீரோட்டம் எப்படி வந்து நம்ம அழுத்தம் மிகுந்த பகுதியிலேருந்து அழுத்தம் குறைந்த பகுதிக்கு போகுது, மேடு பகுதியிலேருந்து தாழ்வான பகுதியை நோக்கி போகுதோ, அதே போல் வந்து மின்னோட்டமும் சொல்லணும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அப்புறம் வெப்பம் அதிகமுள்ள பகுதியிலிருந்து வெப்பம் குறைந்த பகுதிக்கு வெப்பமானது செல்லும். அதே போல் தான் கடத்தில் வந்து புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு இருந்தால் மட்டும்தான் அந்த கடத்தில் வந்து மின்னோட்டம் வந்து பாயும், இல்லைன்னா மின்னோட்டம் வந்து பாயாது. அப்போ கடத்தில் மின்னோட்டமானது உயர் மின்னழுத்த புள்ளியிலிருந்து குறைந்த மின்னழுத்த புள்ளிக்கு பாயும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. அதுதான் வந்து ஹையர் டு லோயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பாயிண்ட் டு விச் இஸ் லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பாயிண்ட். உயர் மின்னழுத்த புள்ளியிலிருந்து குறைந்த மின்னழுத்த பகுதிக்கு நோக்கி செல்லும். அப்போ மின்னழுத்த வேறுபாடு இருந்தால் மட்டும்தான் அங்கே என்ன ஆகும், கரண்ட் வந்து போயிட்டுருக்கும், இல்லைன்னா கரண்ட் போகுமா. மின்னழுத்த வேறுபாடு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், மின்னழுத்த வேறுபாடு. பொட்டன்ஷியல்னால் என்னது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் மின்னழுத்த வேறுபாடு. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னால் மின்னழுத்தம். சரிங்களா. அடுத்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், மின்னழுத்தம்னா நம்ம சொல்லிட்டோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பாயிண்ட், electric potential point is definite amount of work done moving unit of positive charge from infinity. முடிவில்லா தொலைவில் இருந்து அந்த புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படக்கூடிய வேலை. சரிங்களா. ஒரு புள்ளியினுடைய மின்னழுத்தங்கிறது ஓரளவு நேர் மின்னோட்டத்தை முடிவில்லா தொலைவில் இருந்து மின்விசைக்கு எதிராக புள்ளிக்கு கொண்டு வரப்படக்கூடியது. சரிங்களா. நேர் மின்னோட்டம் இப்போ வந்து இது இருக்குன்னு வச்சுங்களேன், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். சரிங்களா. இது நம்ம என்ன பண்ணுறோம், முடிவில்லா தொலைவில் இருந்து இன்ஃபினிட்டிவ்னா முடிவில்லா தொலைவில் இருந்து என்ன பண்ணுறோம், அந்த புள்ளிக்கு கொண்டுட்டு வரோம். பிங்கிற புள்ளிக்கு கொண்டுட்டு வரத்துக்கு எதுக்கு, அந்த மின்னோட்டத்தினுடைய திசைக்கு விசைக்கு எதிராக நேராக கொண்டு வந்து தரோம். எதிராக அந்த புள்ளிக்கு கொண்டு வரதற்கு செய்யப்படக்கூடிய வேலையை தான் நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். சரிங்களா. அடுத்து வந்து என்னென்னாக்கா எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு. இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடுங்கிறது என்ன அப்படின்னாக்க, ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு ஓரளவு நேர் மின்னோட்டத்தை மின்விளக்கு விசைக்கு எதிராக நகர்த்த செய்யப்படும் வேலைன்னு சொல்லுவோம். சரிங்களா. மின்னழுத்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் என்னன்னு சொன்னோம், மின்னழுத்த வேறுபாடு. சரிங்களா. மின்னழுத்த வேறுபாடுங்கிறது என்ன, ஏங்கிற புள்ளிக்கு கீழ் மின்னோட்டத்தை பி என்ற புள்ளிக்கு என்ன பண்ணுறோம், கொண்டுட்டு போகிறோம். மின்விளக்கு விசைக்கு எதிராக நகர்த்த செய்யப்படும் வேலை. சரிங்களா. ஓரளவு நேர் மின்னோட்டத்தை என்ன செய்கிறோம், ஒரு ஏ என்ற புள்ளியிலிருந்து மின்விளக்கு விசைக்கு எதிராக பி என்ற புள்ளிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு செய்யப்படும் வேலையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மின்னழுத்த வேறுபாடு. சரிங்களா. மின்விளக்கு விசைக்கு எதிராக நகர்த்த செய்யப்படும் வேலை ஓரளவு நேர் மின்னோட்டத்தை. சரிங்களா. மின்னழுத்தம்னா வந்து நம்ம ஓரளவு நேர் மின்னோட்டத்தை முடிவில்லா தொலைவிலிருந்து மின்விசைக்கு எதிராக அந்த புள்ளியை கொண்டு வர செய்கிறோம். ஆனால் மின்னழுத்த வேறுபாடுங்கிறது என்ன, இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு. ஏங்கிற புள்ளி இருக்குது, பிங்கிற புள்ளி இருக்குது. இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடுங்கிறது ஓரளவு நேர் மின்னோட்டத்தை
ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு மின்விளக்கு விசைக்கு எதிராக நகர்த்த செய்யப்படும் வேலை. சரிங்களா, மற்றொரு புள்ளிக்கு ஓரளவு நேர் மின்னோட்டத்தை மின்விளக்கு விசைக்கு எதிராக நகர்த்த செய்யப்படும் வேலைன்னு சொல்கிறோம். சரிங்க, இது நம்ம வந்து என்னென்னு வரையறுக்கலாம் அப்படின்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ஒர்க் டன் பை சார்ஜ்னு சொல்லலாம். ஒர்க் டன் பை சார்ஜ். நம்ம வந்து மின்னழுத்த வேறுபாடுங்கிறத வந்து நம்ம வோல்ட் அப்படின்னு சொல்லலாம். அது வோல்ட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், VA இஸ் மோர் தென் VB. அப்போ VAவிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், VBயை கழிக்கலாம். விங்கிறது பொட்டன்ஷியல் மின்னழுத்த வேறுபாட்டின் A முனையிலிருந்து மின்னழுத்த வேறுபாட்டினுடைய B முனையை வந்து என்ன பண்ணலாம், கழிக்கலாம். அதே போல் வந்து மின்னழுத்த வேறுபாடு B முனையிலிருந்து A முனையை கழிக்கலாம். சரிங்களா, எப்போ இதெல்லாம் எப்போ இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டையும் மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்லலாம். VA மற்றும் VBங்கிறது ஏபியில் உள்ள மின்னழுத்தங்கள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டை வந்து VAயை விட விபின்னு இருக்கு பாருங்கள், இந்த விபி இருக்கு இல்லைங்களா, விபியை விட VA அதிகமாக இருந்ததுனாக்கா கிரேட்டர் VA தான் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து VAவிலேருந்து VBயை கழிக்கிறோம். அதே VB அதிகமாக இருந்ததுன்னா VBயிலேருந்து VAவை கழிக்கிறோம். சரிங்களா, அடுத்து வந்து என்னென்னா வோல்ட்டு. அடுத்து வந்து என்னது வோல்ட்டு. வோல்ட்டுனா மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டினுடைய அலகு வோல்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். வோல்ட்டுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா, பொட்டன்ஷியல் அதாவது வோல்ட் அப்படிங்கிறது மின்னழுத்த வேறுபாட்டினுடைய அலகு. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் யூனிட். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் யூனிட். 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க வோல்ட்டு. சரிங்களா, விங்கிற எழுத்தால் குறிப்பிடும். வோல்ட்டுனா என்ன, ஒரு வோல்ட்டுங்கிறது between 2 points is 1 volt if 1 joule work is done moving coulomb of charge from one point to another against. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கூலம் நேர் மின்னோட்டத்தை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு மின்விசைக்கு எதிராக எடுத்து செல்ல செய்யப்படும் வேலையின் அளவு 1 ஜூல் எனில். சரிங்களா, அதாவது ஒரு கூலம் நேர் மின்னோட்டம் எவ்வளவு, ஒரு கூலம் நேர் மின்னோட்டம் 1 கூலம் நேர் ஆஃப் சார்ஜ் 1 கூலம் நேர் மின்னோட்டத்தை என்ன செய்கிறோம், ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு, இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி இல்லைங்களா, இது A என்ற புள்ளி, இது B என்ற புள்ளி. ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு மின்விளக்கு விசைக்கு எதிராக செய்யப்படும் வேலையின் அலகு 1 ஜூல் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சரிங்களா, வேலையின் அலகு 1 ஜூல்னா புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு ஒரு வோல்ட்டு. அந்த புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்னது, ஒரு வோல்ட். அதுதான் ஒரு வோல்ட்டுங்கிறது 1 ஜூல் பை 1 கூலும், 1 ஜூல் பை 1 கூலும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா, மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு, அதை பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸினுடைய யூனிட் என்னன்னு கேட்பாங்க. அது வந்து மறந்துடாதீங்க, வோல்ட்டு. சரிங்களா, மின்னழுத்த வோல்ட்டுனா என்ன, 1 ஜூல் பை 1 கூலும், 1 ஜூல் பை 1 கூலும். சரிங்களா, அடுத்து சால்வ்டு ப்ராப்ளம் 2ல் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 10 கூலும் மின்னோட்டம் கொடுத்துருக்காங்க. மின் சுற்றில் 2 புள்ளிகளுக்கு இடையே நகர்த்த செய்யப்படும் வேலை வந்து 100 ஜூல் கொடுத்துட்டாங்க. மின்னோட்டத்தையும் கொடுத்துட்டாங்க, வேலை ஜூலும் கொடுத்துட்டாங்க. அப்போ மின்னழுத்த வேறுபாடு தான் கேட்குறாங்க, மின்னழுத்த வேறுபாடு. அப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மின்னோட்டமும் கொடுத்துட்டாங்க, ஜூல் அந்த எவ்வளோ வேலை அளவு அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. அப்போ வந்து நம்ம மின்னோட்டம் எவ்வளவு 10 கூலும், ஒர்க் டன் எவ்வளவு 100 ஜூல். அப்போ மின்னழுத்த வேறுபாடு வந்து நம்ம வந்து W பை ஃபார்முலா என்ன, W பை Q. W எவ்வளவு 100, Q எவ்வளவு 10. அப்போ ஆன்சர் என்ன 10. 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். சரிங்களா, வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அடுத்து வந்து ஓம்ஸ் லா. அடுத்து வந்து என்னது, ஓம்ஸ் லா, ஓம் விதி. அடுத்து வந்து ஓம் விதி. ஓம் விதிங்கிறது என்ன அப்படின்னாக்க, ஜெர்மன் ஃபிசிக்ஸ் ஜெர்மன் சைமன் ஓம் எஸ்டாப்ளிஷ்டு த ரிலேஷன் between the potential difference and current which is known as Ohm's law. அதாவது வந்து சார்ஜ் சைமன் ஓம்ங்கிற ஜெர்மன் இயற்பியலாளர் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு ஆகியவற்றின் தொடர்பை வந்து நிறுவினார். இதுவே வந்து நம்ம ஓம் விதி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ் த என்னுடைய இது ஓம் விதிங்கிறது வந்து என்னென்னா, ஓம்ங்கிறவர் வந்து அவர் ஒரு இயற்பியல் அறிஞர், அவர் தான் இந்த விதியை வந்து தெரிவித்தார். சரிங்களா, இதை வந்து படத்தில் கொடுக்குறாங்க பாருங்கள், பேட்ரி, அடுத்து வந்து சாவி, அடுத்து வந்து என்ன மின்தடை மாற்றி, வோல்ட் மீட்டர். சரிங்களா, வோல்ட் மீட்டருடைய 2 முனைகள் இது. அடுத்தது வந்து அம்மீட்டர். எலக்ட்ரிக் சர்க்கியூட் அண்டர்ஸ்டாண்ட் ஓம்ஸ் லா, ஓம்ஸ் விதியினுடைய படம் இது. அதாவது ஓம் விதி விளக்கக்கூடிய மின்சுற்று, ஓம் விதியை விளக்கக்கூடிய மின்சுற்று. அதாவது இது வந்து என்னன்னாக்கா,
வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. இது வந்து என்னது 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அதாவது வெரி இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ஸ்டெடி கரண்ட், ஐ ஃபாலோவிங் த்ரோ கண்டக்டர், அதாவது மாறாத வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே பாயும் சீரான மின்னோட்டம் கடத்தியின் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்தகவில் இருக்கும். டிஃப்ரென்ஸ் மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்தகவில் இருக்கும். சரிங்களா? அதுதான் சொல்கிறேன். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால் நேர்தகவு, டைரக்ட் ப்ரொபோஷனல்னால் நேர்தகவு. சரிங்களா? அதாவது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், மாறாத வெப்பநிலை, மாறாத மின்னோட்டம். சரிங்களா? மாறாத வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே பாயும் சீரான மின்னோட்டம் கடத்தியின் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்தகவில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் வந்து என்னன்னாக்க ஐ டைரக்ட் ப்ரொபோஷனல் டு பி அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஐங்கிறது என்ன? மின்னோட்டத்தினுடைய குறியீடு ஐ, இல்லைங்களா? அப்போ ஐ டைரக்ட் ப்ரொபோஷனல் டு பின்னா பாயும் சீரான மின்னோட்டத்திற்கான இது பிங்கிறது மின்னழுத்த வேறுபாடு. அது நம்ம வந்து 1/v = கான்ஸ்டன்ட்னு நம்ம எழுதலாம். அடுத்து 1/r, அது இது மின்தடையை குறிப்பிடுறது. I = 1/r × vன்னு எழுதலாம். இது நம்ம இப்போ வியை நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னாக்கா v = IRன்னு நாம் எழுதலாம். சரிங்களா? ஆறுங்கிறது என்னென்னாக்கா ரெசிஸ்டன்ஸ், மின்தடை. ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு என்னென்னாக்கா நிக்ரோம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு மின்தடை. குறிப்பிட்ட வெப்பநிலை கொண்ட மின்தடை வந்து ஒரு மாறிலி. மின்னழுத்த வேறுபாடை வின்னு சொல்லலாம், மின்னோட்டத்தை ஐன்னு சொல்லலாம். ஒன்றுக்கொன்று நேர்தகவில் அமைவதால் வி மற்றும் ஐ இடைக்கான வரைபடம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ரெண்டுமே வந்து நேர்தகவில் இருக்கிறதுனால நமக்கு வரைபடம் வந்து கொடுத்துருக்காங்க, புக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதுதான் வந்து நேர்தகவில் உள்ளதுக்கான படம். சரிங்களா? அப்போ எல்லாமே வியும் ஐயும் நேர்தகவில் இருந்ததுனாக்கா அது படம் வந்து எப்படி காமிக்கும்? வரைபடம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து காமிக்கும், இல்லைங்களா? இதுதான் அந்த படம். சரிங்களா? அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ மெட்டீரியல் என்னென்ன? ஒரு பொருளினுடைய மின்தடை. சரிங்களா? நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நாம் அடுத்த வகுப்பில் காண்போம். இதுவரைக்கும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் காண்போம். தேங்க்யூ.